அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இன்றைய தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய அவசியம் என்ற முக்கியமான கருத்தினை பற்றி அறிய போகிறோம். இந்த எண்ணம் இராமாயணத்தில் பல தருணங்களில் வெளிப்படையாக காணப்படுகிறது. ஸ்ரீராமர் தனது திருமணத்தின் போது சீதா தேவியின் மேல் அன்பும் மரியாதையும் கொண்டிருந்த போதும் தர்மத்தை முதன்மையாக எடுத்து கொண்டார். அவர் சீதா தேவியிடம், இந்த இப்பிறவியில் இரு மாந்தரை என் சிந்தையாலும் தொடேன் என்று கூறினார். இது ஒருவருக்கு ஒருத்தி என்ற வாழ்வின் அடிப்படையை காட்டுகிறது. அவரின் வாழ்க்கை அறத்தை முதன்மையாக பின்பற்றுவதை காட்டும் மிக பெரிய உதாரணமாக இருக்கிறது. அடுத்ததாக, தசரத மன்னர் அவருடைய மகன் ஸ்ரீராமரை வனவாசத்திற்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் கைகேயியின் வாக்கு அவரை கடினமான முடிவுகளுக்குள் தள்ளியது. தசரதர் தன் உயிரை விட பெரிதாக நேசித்த மகனை வனவாசத்திற்கு அனுப்ப வேண்டிய நிலைமையில் இருந்தாலும் அவர் தர்மத்தின் பக்கம் நின்றார். இவ்வாறு தசரதர் அறத்தை காப்பாற்ற தனது உறவுகளை தாண்டி செயல்பட்டார். இதுவே அவர் வாக்கு மீது உண்மையாக இருந்ததை உலகத்திற்கு எடுத்து காட்டியது. அறத்தின் பக்கம் இருப்பது உறவுகளுக்கு மேலானது என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தசரதரின் வாழ்வு ஆகும். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், உற்ற உறவுகளும் உள்ள போதும் தர்மத்தை பின்பற்றுவது முக்கியமானது ஆகும். அடுத்ததாக, கோசலையும் சுமித்தரையும் கணவரின் கட்டளை இது என ஏற்று அறத்தின் பக்கம் நின்றார்கள். அடுத்ததாக, லட்சுமணர் தன் சகோதரர் ராமரின் உபசாரமாக நின்று தன் தாயின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு தியாகம் செய்தவர். இவர் பலா அதிபலா என்ற இரு மந்திரங்களை கற்று உண்ணாமல் உறங்காமல் தன் தாயின் கட்டளைப்படி தொண்டனாக இருந்து தொண்டனுக்குரிய அறத்தின்படி நின்றார். லட்சுமணர் அறத்தின் பக்கம் நிற்க உறவுகளின் அன்பையும் கடந்து தர்மத்தை பின்பற்றுவது எப்படி என்பதை இதன் மூலம் எடுத்து காட்டுகிறார். அடுத்ததாக, ஜடாயு தசரத மன்னரின் உதவி செய்ததற்கு நன்றி கடனாக சீதா தேவியை காப்பாற்றும் போது தனது உயிரை தியாகம் செய்கிறார். ராமபிரான் இவ்வுலகில் ஜடாயுவுக்கான நீர்க்கடனை மறக்கவில்லை. அதாவது, நன்றி கடனை அறத்துடன் ஒப்புக்கொண்டு அவருக்கு நன்றி அளிக்கவும் உதவினார். இதிலிருந்து நம் கடமைகளையும் நன்றி கடன்களையும் அறம் பின்பற்றி நிறைவேற்ற வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஸ்ரீராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் என்ற ஆணையை மீறாமல் சுக்ரீவனின் நகரத்திற்கு செல்லாமல் சுக்ரீவன் பட்டாபிஷேகத்திற்கு லட்சுமணரை அனுப்பி அறம் காத்தார். அடுத்ததாக, ராவணனின் சகோதரர் விபீஷணன் தனது அண்ணனின் தவறான வழியில் நடக்க மறுத்தார். அவரின் அண்ணன் போற்றுவது அநியாயமானது, மற்றவர்களை பாதிக்கும் செயலாகும் என்பதை உணர்ந்தார். இதனால்தான் அவர் தம் குடும்பத்தை விட்டு ஸ்ரீராமபிரானிடம் அடைக்கலம் புகுந்தார். தர்மத்திற்கு கீழ்ப்படிந்தார். அன்பான உறவுகள் அண்ணன் என்று இருந்தாலும் அறம் தவறானதின் பக்கம் இருக்க முடியாது. தர்மம் என்பது சத்தியத்தின் பக்கம் இருப்பது என்பதாகும். அடுத்து, திரிசடை அல்லது முச்சடையாள் என்பவள் இராமாயணம் குறிப்பிடும் அரக்கர்குல ராவணன் தம்பி விபீஷணனின் மகளாவார். ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்ட சீதை இலங்கையின் அசோகவன சிறையில் இருந்தபோது சீதைக்கு மிகவும் உற்றவளாக இருந்தாள். அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்ட சீதை தன் எண்ணங்களையும் அனுபவங்களையும் இந்த திரிசடையிடம் பகிர்ந்து கொள்கிறார். திரிசடை அசோகவனத்தில் காவலி இருக்கும் அரக்கிகளுக்கு தலைமை அதிகாரி ஆவாள். அவள் தன் பெரியப்பாவாகிய ராவணனையும் விட்டு கொடுக்காமல் தன் தர்மப்படி சீத்தையையும் காத்து வந்தாள். தன்னுடைய பெரியப்பா மற்றும் தனது மன்னர்தான் என்றாலும் அவர் செல்லும் வழி தவறானது என்று அன்னை சீதா தேவிக்கு
உதவி செய்து அறம் செய்தாள் அன்னை திரிசடை. அடுத்து ஸ்ரீராமபிரான் கையில் ஆயுதம் இல்லாதவரை போர் புரிந்து கொள்ளக்கூடாது என்ற அறத்தின்படி ராவணனை இன்று போய் நாளை வா என கூறினார். இதன் மூலம் ஸ்ரீராமர் தர்மம் காத்தார். இவ்வாறு அனைத்து நிகழ்வுகளிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தர்மம்தான் முதன்மையானது என்பதை எடுத்து காட்டுகிறது. உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய அவசியம் என்பது இராமாயணத்தின் ஒரு முக்கிய பாடமாகும். அறம் வெல்லும், பாவம் தோற்கும். நாம் எப்போதும் அறவழியில் வாழ்ந்தால் நிச்சயமாக அதற்கான வெற்றி கிடைக்கும். ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.